வாங்க தம்பி. அம்மா வா தம்பி. என்னம்மா கரண்ட் இல்லையா? ஆமாண்ணா, 6 மணிக்கு போன கரண்ட் இன்னும் வரல. அதான் அப்படியே உட்காந்துருக்கோம். மாப்ள பாத்தியா, நம்ம வந்த நேரம் கரண்டும் வந்துருச்சு. சௌந்தர்யா போய் 4 பிளேட் எடுத்துருவாமா. இல்ல போய் எடுத்துருவாமா, சொல்றேன்ல. போ போ. போமா மாமா, இந்த பார்சல் ஒவ்வொன்னா பெரி வா. கரண்டே வந்துருச்சு. அட அணைய மாட்டேங்குது. குடுமா, நீ உட்காரு. நீ உட்காருமா உட்காருமா. அட உட்காருமா, நாங்க பாத்துக்கிடுவோம். உட்காரு. இந்த மாப்ள இந்தாமா புடி சாப்பிடு. இல்ல பரவாயில்லண்ணா, இருக்கட்டும், வேண்டாம். என்ன அண்ணன்னு சொல்றீங்கல்ல, கூட பிறந்த அண்ணனா நானும் சொல்றேன். தயவு செஞ்சு வாங்கிக்கமா. வாங்கிக்கமா. இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. இல்லப்பா வேண்டாம். அம்மா தயவு செஞ்சு சாப்பிடுங்கம்மா, சொன்ன கேளுங்கம்மா. புடிங்க, இந்தாங்க. ஆமா, தம்பி ஷாலினி எங்கம்மா? அண்ணா அவங்க 2 பேரும் இப்பதான் கடைக்கு போனாங்க, இப்ப வந்துருவாங்க. அப்படியா, சரிங்கம்மா. நீங்க அவங்க வந்ததும் சாப்பிட சொல்லுங்க. அவங்களுக்கு சேர்த்து தான் நான் பார்சல் வாங்கியிருக்கேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வாக்கு தரேன். எண்ணி 3 நாள்ல தினமா இந்த வீட்டுல இருப்பாங்க. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இவன் ஏதோ சொல்றானே, இவனால எப்படி முடியும் தானே யோசிக்கிறீங்க. நான் அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு சொல்றேன். எண்ணி 3 நாள்ல தினமா இந்த வீட்டுல இருப்பாங்க. நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன். நானும் மாமாவும் முழு நேரமும் அதே முயற்சியில் தாமா இருக்கோம். நம்புங்கம்மா. நீங்க கவலைப்படாதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுங்க. இங்க பாருங்க, நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே தினமா வரப்போ அவங்கள வரவேற்க முடியும். நீங்க யாரும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தினமாவ வெளில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அது என்கிட்ட விட்டுருங்க. அப்புறம் 2 பார்சல் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கேன். யாருக்காச்சும் இட்லி ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா வச்சு சாப்பிட்டுருங்க, சரியா? சௌந்தர்யா, அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. சரிங்கண்ணா. சரி, அப்ப நான் வரேன். வரமா வரமா வரமா. டே வா தம்பி. சரிங்கம்மா. டே வா. இந்த தம்பி எந்த விதத்திலயுமே ஒட்டுறவு இல்லாதவரு. நம்ம குடும்பத்து மேல இவ்ளோ அக்கறை காட்டி உதவி பண்ணிட்டு இருக்காரு. இவர் நல்ல மனசுக்கு இவர் நல்லா இருக்கணும். இப்படி ஓடி ஓடி வந்து உதவி செய்யறதுனாலதான் ஏதோ ஒன்னு இடிகிற மாதிரி இருக்குது. இந்த குடும்பத்துக்காக இவ்ளோ உதவி பண்றானா இல்ல தனத்துக்காக இதெல்லாம் பண்றானான்னு ஒண்ணும் புரியலையே. எப்படி போட்டு அடிச்சிருக்காளுங்க. இவளுகெல்லாம் பொம்பளைங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். தப்பு செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, தப்பே செய்யாத ஒருத்தரை இப்படி மனசாட்சி இல்லாம அடிச்சிருக்காங்களே. என்னாச்சு ஸ்டெல்லா? ஏன் உன் கை கால்லாம் நடுங்குது? என்னாச்சு? அக்கா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மள அடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி மறுபடியும் நம்மள இங்க அடிப்பாங்களாக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சது என்னால தாங்க முடியலக்கா. மறுபடியும் நம்மள அடிப்பாங்களோன்னு பயமா இருக்குக்கா. தைரியமா இருஸ்டெல்லா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல.
உன் குழந்தைலாம் எப்படி இருக்காங்க? அத பத்தி உனக்கு என்னம்மா கவலை? நீ தான் அப்ரூவரா மாறி எங்க எல்லாரையும் போட்டு கொடுத்துட்டியே. நான் அப்ரூவரா மாறினா? என்னக்கா சொல்றீங்க? சும்மா நடிக்காத தானோ. போலீஸ் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீ போலீஸ் கிட்ட அடி வாங்க கூடாதுங்கிறதுக்காக போதைப் பொருள் கடத்தினதுல எனக்கு மட்டும் இல்ல, எங்க சங்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீ சொன்னதா போலீஸ் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்படி சொல்லிருப்பியா நீ? நீ போதைப் பொருளை வித்திருக்கலாம், அதை கடத்தி இருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா நாங்க எல்லாரும் நியாயமான முறையில உழைக்கிறவங்க. எதுக்காக நாங்களும் இதுல சம்பந்தம் பட்டிருக்கோம்னு எங்க பேரை போலீஸ் கிட்ட சொன்ன? இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதுக்கு நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டிமா? ஏய் பாத்திமா, புவனா, நீங்க 2 பேரும் என்ன நம்ம தனத்தையே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னக்கா பெரிய தானோ? இவ தானே நம்ம எல்லாரையும் போலீஸ்ல அநியாயமா போட்டு கொடுத்தவ. நாம என்ன தினம் ராத்திரி போதை மருந்து வித்துட்டு சுத்திட்டு இருந்தோமா? அப்புறம் எதுக்கு இவ போலீஸ் கிட்ட அப்படி சொல்லணும்? ஐயோ, முட்டாள்தனமா எதுவும் பேசாதீங்கடி. தனம் அப்ரூவரா மாறி நம்ம எல்லாரும் கூட்டுன்னு சொல்லி இருக்கிறது போலீஸ் சொன்ன ஒரு பொய்யான கதடி. எதை வச்சுக்கா நீங்க அப்படி சொல்றீங்க? ஃபாத்திமா, அப்படி சொன்னாதான் நம்மளுக்குள்ள குழப்பம் வரும். ஒருத்தர் அடிச்சுப்போ. ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தவங்க பொய் சாட்சி கூட சொல்லுவோன்னு தான் நம்மள பிரிக்கிறதுக்காக போலீஸ் அப்படி சொல்லிருக்காங்க. சத்தியமா நம்ம தானம் நம்மள அப்படி சொல்லிருக்க மாட்டா. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிட்டு இருக்கணும் போனா. அதனால தேவையில்லாம தனத்தை சந்தேகப்படாதீங்க. நம்ம தானே நமக்கு எதிராக எப்படி சாட்சி எல்லாம் சொல்லுவா. அது மட்டும் இல்லாம தனத்துக்காக நாம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த போராட்டத்தை நிப்பாட்டுறதுக்காக மட்டும்தான் நம்ம மேலையும் பழி சுமத்தி நம்மளை இப்படி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. நமக்கு கஷ்ட காலம்தான். நாம தான் எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு இத கடந்து போகணும். எல்லாரும் ஒத்துமையாவும் மன தைரியத்தோட இருங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உன் மேல இப்படி ஒரு வீண் பழிய போட்டு உனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்குனதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? தெரியும்க்கா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆர்டிஓ சுதாகர். தனோ, இது உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும்க்கா. ஐயோ, பெரிய விளையாட்டம். ஓ ஆட்டோக்கார கேங்கோட சேர்ந்து என்ன மாட்டி விட்டு என் வேலைக்கு ஆப்பு வச்சில்ல, அதான் பதிலுக்கு நான் உனக்கு பெரிய ஆப்பா வச்சிருக்கேன். அட பாவி, அப்ப நாங்க சந்தேகப்பட்டது சரிதானா? உனக்காக பேசுறதுக்காக நாங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போனப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளை எங்க யாருக்கிட்டையும் பேசாம வெளியில போ சொல்லிடுச்சு. நாங்க வெளியில வந்து பார்த்தா ஸ்டேஷனுக்குள்ள அந்த சுதாகர் பையன் அந்த இன்ஸ்பெக்டர் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான். அப்பவே இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த சுதாகர் பையன் தான் இருக்கான்னு நாங்க சந்தேகப்பட்டோம்.